இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு, பேரபோலா ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஓகேவா? ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு பாருங்க, எக்ஸ் கிட்ட இருக்க நம்பர் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். அப்ப இந்த சைடு தான் பேரபோலா ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்க ஃபோக்கஸ் இருக்கு, இங்க டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. ஃபோக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா a,0, x வந்து a, y வந்து 0. இங்க -a,0. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம். பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட்ஸ்க்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இதுவும் இதுவும் சேமா தான் இருக்கு பார்க்க. அப்ப இந்த 4a அப்படிங்கிறது தான் 16. 4a equal to 16 அப்படின்னா a equal to என்ன கிடைச்சிரும்? 4 அப்படின்னு கிடைச்சிரும். a ஓட வேல்யூ 4. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வெர்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெர்டெக்ஸ்னா இங்கனக்குள்ள நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்னவா இருக்கும்? எக்ஸும் 0, ஒய்யும் 0வா இருக்கும். அடுத்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா a,0. ஏவோட வேல்யூ இது a 9 கிடையாது, ஏவோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 4,0. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸில் தான் வேல்யூ இருக்கு. ஈக்குவேஷன் அப்படின்னால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a அப்படின்னு எழுதணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a-ஓட வேல்யூ 4. அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 4a. 4 into 4 equal to 16. So vertex கண்டுபிடிச்சாச்சு, focus கண்டுபிடிச்சாச்சு, equation of directrix கண்டுபிடிச்சாச்சு, length of lattice rectum ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? Thank you for watching.